ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் கூட எப்படி இருக்கீங்க என்னான்ட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி சமையல் பண்ணும்போது ஒரு ஸ்கின் டிப்பு, அப்படியே டயட் ரெசிபி கிடையாதுங்க, டயட் டிப்பு என்னென்ன பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ஏஜ் ஆனாலும் நம்மளுக்கு அந்த பெல்லி ஃபேஸ் மேலே அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எதுவுமே வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சாப்பிட்டா காலையில் என்னென்ன டேக் கேர் எடுத்தால் இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம், ஹெல்த் கான்சியஸாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அப்படியே சமையல் கூட நம்ம பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன ஸ்பெஷல்னால் காலிஃப்ளவர் இருக்கும் இல்லையா, அது வச்சு பக்கோடா பண்ண போகிறேன். பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனுங்க, நம்ம சேனலில் இனிமேல் சாட்டர்டே கார்டன் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. என்னென்னா நான் பண்ணுற ஹெல்த்தியான ரெசிபி அப்படியே உங்களுக்கு போர் அடிக்காமல் உங்களுக்கு யூஸ் ஆகிற ஒரு இன்ஃபர்மேஷனாக மாதிரி ஸ்கின் கேருக்கும் அப்படியே டயட்டுக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சேன். உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் ரூபமில் உங்களுக்கு வந்துடும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கூட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கான ரெசிபிக்கான காலிஃப்ளவர் ஒரு பெரிய பூ எடுத்து இது மாதிரி கட் பண்ணி மீடியம் சைஸ்லவே நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராகவே இருக்குங்க. ஒரு வாட்டி நம்ம ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், அதை ஆந்திரா ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். பசங்கள் சூப்பராக ஈவினிங் டயத்தில் நம்ம கூட மழை காலத்தில் இந்த சீசனிங்கில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் நம்ம ரிஃபர் பண்ணலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கினு ஒரு பெரிய கடாய் மாதிரி வச்சுக்கினு இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. இதுக்குள்ளே நான் ஈவினிங் டைம் இல்லையா, ஒரு டீ குடித்தா நம்மளுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதனால் எனக்கு காலையில் சாயந்தரம் கண்டிப்பாக டீ குடிச்சு தான் ஆகணுங்க, இல்லைன்னா வேலையே ஆகாது. மைண்டெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸு, ஒரு என்னமோ ஒரு மாதிரி இருக்கும், லேசியாக டயர்ட்னஸாக அப்படியே இருக்கும். இந்த டீ குடித்தாவே எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் மூஞ்சில் அப்படியே தெரியும், ஆக்டிவ்னஸாக இருப்பேன். அதனால் டீ இதுக்குள்ளே டீ போட்டால் டீ ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அப்படியே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதெல்லாமே நம்ம போட்டுக்கினா அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற அந்த பூச்சி எல்லாமே போயிடுங்க. இந்த சீசனில் நல்லா கேராக தான் பண்ணிக்கணும். என்னென்னா பூச்சி வர சீசன் இல்லையா இது, அதனால் நல்லா தான் கேர் எடுக்கணும். இப்போ அடுப்பில் இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி, பாயில் ஆகிற தண்ணி மாற்றிட்டு இப்போ நம்ம டீப் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிடலாங்க. நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். டீப் ஃப்ரைக்கு ஆயில் சூடாயிடுச்சுன்னா நம்ம சீக்கிரமாகவே பக்கோடா பண்ணிக்கலாம். என்னென்னா பசங்கள் வர டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் சீக்கிரமாகவே பண்ணிடணுங்க. இல்லைன்னா அவங்களால வெயிட் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற பிஸி லைஃப்பில் என்னென்னா பசங்களுக்கு கூட டைம் இல்லைங்க, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இப்படி தானே, அதை என்னான்ட்டு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நான் வந்த உடனே அம்மா டைம் ஆகுது, சுடு தண்ணி வச்சியா, குளிக்கணும், என்ன பண்ணுற, என்ன ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன், இப்படி எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க வரத்துக்குள்ளேயே நான் என்னோடய வேலை, என் பர்சனல் வேலை இருக்கும் இல்லையா, வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங் பண்ணுறது, இதெல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அதனால் பசங்க வர டைம் இன்றைக்கி லேட்டாகவே ஆயிடுச்சு. இப்போ தண்ணி கொதிக்கிறப்போ, பாயில் ஆகிறப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. ரொம்ப பாயில் ஆக தேவையில்லை. ஒரு 20 to 30% நம்மளுக்கு இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் பாயில் ஆனால் போதும். என்னென்னா ரொம்ப இல்லைன்னா, ரொம்ப சுத்தமாக பாயில் ஆகலைன்னா நம்ம ஆயிலில் போடும்போது கூட அது உள்ளே கொஞ்சம் பச்சையாக அப்படியே இருக்கும். அந்த காலிஃப்ளவர் ஒரு பச்சை இது நம்மளுக்கு ஸ்மெல் அப்படியே தெரியும். அதனால் ஒரு 2 நிமிஷம் பாயில் ஆகட்டும். இதுக்குள்ளே நம்ம பைண்டிங்குக்கு ரெடி பண்ணலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதாவும்
ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளோரும் எடுத்துருக்கிறேன். இதிலவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரம். நாங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறோங்க. இதில் வந்து தனியாத்தூள், சீரகம், மிளகு எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். வெறும் மிளகா தான் காய வச்சு அரைப்போம். அதனால் வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கிறோம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா கொஞ்சம், அப்படியே 2 ஸ்பூன் ஆயில், இதெல்லாம் போட்டுக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணணும். என்னென்னா உருண்டை இல்லாமல் நல்லாவே கை வச்சு நல்லா நம்ம ஸ்பூன் வச்சு பண்ணால் அவ்வளோவா ஆகாதுங்க. அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம கை தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து காலிஃப்ளவர் நம்மளுக்கு 2 நிமிஷம் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதே செப்பரேட் பண்ணிடலாம். தண்ணியிலேருந்து செப்பரேட் பண்ணிவிடுங்க. தண்ணி எல்லாமே நல்லா ஊறணும், தண்ணியே இருக்கக்கூடாது. அதனால் வந்து நான் உடனே செய்கிறதுனால நான் அப்படியே ஜல்லிகண்டில் எடுத்து நான் பைண்டிங்கில் போட்டுடுறேன். இப்போ வந்து நம்ம பைண்டிங் இதெல்லாமே உருண்டை இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கையோடவே நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இது மாதிரி இருந்தால் போதும். நம்ம நல்லா பண்ணிடணும், உருண்டை இல்லாமல் பண்ணிடணும். இப்போது இந்த காலிஃப்ளவர் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து டிப் என்னென்னா, காலையில் எந்திரிச்ச உடனே, இது வந்து டயட் டிப்புங்க. காலையில் எந்திரிச்ச உடனே கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 கிளாஸ் தண்ணி, சுடு தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் என்னென்னா துளசி, கருவேப்பிலை, அப்படியே இந்த கொத்தமல்லி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மிக்ஸி பண்ணி ஒரு 100 ml வாட்டர் ஊற்றிக்கின்னு நல்லா வந்து ஒரு தேன், லெமன் அதில் ஆட் பண்ணி டெய்லி ஈவினிங்கு டிஃபன் சாப்பிடும்போது குடிங்க. சூப்பராகவே ரிசல்ட் தெரியுங்க. அப்படியே நீங்கள் நைட்டு சாப்பிட்றது வந்து ஒரு 6:30 மணிக்குள்ளேயே சாப்பிட வர ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடாதீங்க. ஏன்னா சன்செட்க்கு அப்புறமா வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் வந்து நிறையவே இருக்கும். டைஜஸ்ட் சுத்தமாக ஆகாது. 30+ அவங்களுக்கு, 35+ அவங்களுக்கு கண்டிப்பாக டைஜஸ்ட் ப்ராப்ளம் இந்த காலத்துக்கு இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்குதுங்க. அதனால் வந்து 6:30க்குள்ளே சாப்பிட்ற அளவுக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இது வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சா இல்லைன்னு கொஞ்சம் போட்டு செக் பண்ணிக்கிட்டு இது எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டுக்கணும். போடுறப்போ வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். போட்டதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். என்னென்னா அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக உள்ள மெத்துன்னு வரும். அதனால் வந்து அப்படி பண்ணுங்கள், சூப்பராக வரும். இப்போ வந்து அது ஃப்ரை ஆகிறவக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலாம், பூஜை பண்ணிட்டு வரலாம். என்ன பூஜை பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? யூடியூப் வச்சுருக்கிறேன். நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்தளவுக்கு வந்து நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். சப்போர்ட் பண்ணலைன்னா கூட நல்லா இருக்கணும். அதில் எல்லோரும் நம்ம வந்து எந்த வியாதியும் வராமல், எந்த இதுவும் ஒரு ஹெல்த்து இஷ்யூஸ் வராமல், இந்த கரோனா இது மாதிரி எதுவுமே இனிமேல் வராமல் நம்மளுக்கு எல்லாமே கடவுள் வந்து நல்லா பார்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் ஏறிட்டாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் யாருன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல். எனக்கு ஃபஸ்ட்டு வர ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலுங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியாகவே நான் ட்ரீட் பண்ணுவேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வந்து நான் வேண்டிக்கிட்டேன். அப்படியே நானும் நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருந்தீங்கன்னா நான் நல்லா இருக்கிற மாதிரி என்னென்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த வியாதி எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இருந்தாவே போதுங்க. நம்மளுக்கு ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும்னா காஃபி தூள் இருக்கும் இல்லையா, அந்த காஃபி தூளில் வந்து கொஞ்சம் பால், அப்படியே இந்த இது இருக்கும் இல்லையா, என்ன சொல்கிறது, தேனை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி அது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணால் ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோவாக வருங்க. ஒரு வாட்டி கேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து காலிஃப்ளவர் கூட நம்மளுக்கு நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இதை காட்டுறேன் இல்லையா, அந்த கலர் வந்தாவே போதும். ஆயிலிருந்து செப்பரேட் பண்ணி ஒரு பட்டர் பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பரில் வச்சோம்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமே நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ வந்து பிளேட்டில் வச்சு ஒரு சாட் மசாலாவும், அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி சாஸு, டொமேட்டோ சாஸ் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ ருச்சியாக இருக்கும். சின்ன பொண்ணு வந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக கூட ஆகிட்டா. அதனால் வந்து அதுக்கு வச்சிடுறேன். இது வந்து என்னோடய சின்ன பாப்பாங்க, சின்ன பொண்ணு இது. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குது என்னான்ட்டு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.